அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உறுதியான பாஜக பாமக கூட்டணி கணக்கில் சறுக்கினாரா இபிஎஸ்? அதான் நேர்வட பேசுவின் பேசுபொருள். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மருத்துவர் திரு செந்தில் இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், பாஜக பாமக கூட்டணி உறுதியாயிருக்கிறது. அதிமுகவுக்கு இதனால் பின்னடைவு அப்படின்னு பார்க்கணுமா? இல்லை, அதாவது அதிமுக ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா பாஜக விட்டு தனியாக அவங்க வந்த பிறகு அதிமுக சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு மெகா கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னு ஒரு விஷயத்த அவர் சொன்னார். அவர் சொன்னதோட அர்த்தம் என்னென்னா, அவங்க கூடயும் பாஜக கூடயும் இருந்த கட்சிகள் வரது ஒரு பக்கம் இருக்க, இந்தியா கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள்லாம் கூட வரும். அதுக்கான ஆஃபர்லாம் கூட கொடுத்தாங்க. எங்ககிட்ட கசப்பு மருந்து இருக்குது, வந்துடுங்க, நாங்கள் அதிக இடங்கள் கொடுக்குறோம்னு பல விஷயங்களில் அதிமுக தரப்பில் சொன்னதை பார்த்தோம். பட் அந்த இந்தியா கூட்டணியிலேருந்து யாருமே வரல. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்தார், 10 நாளைக்கு முன்னாடி வந்தார். இன்னும் அக்ரிமெண்ட்டே ரீச் ஆகாது ஆக்சுவலாக. அப்புறம் இவங்க தேமுதிக பாமக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த கட்சிகள் பாஜகட்டையும் பேசுகிறாங்க, இவங்ககிட்டையும் பேசுகிறாங்க. கடைசியில் இவங்களால அவங்களுடைய டிமாண்டை இவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அதனால் அவங்க பாஜகவோட செட்டில் ஆயிட்டாங்க, பாமக. ஸோ அதனால் இவங்க தேமுதிகவை தக்க வைக்கிற முயற்சியில் திரு இபிஎஸ் தொடர்ந்து ஈடுபடுவாரா, இல்லை 40 தொகுதிகள்லையும் ரெட்டலை அப்படின்ற இடத்துக்கு அவர் நகர்வாரா அடுத்ததா? இல்லை, அதாவது அதிமுக காரங்களை கேட்டால் நாங்கள் 40 தொகுதியிலும் போட்டி போட்டு வெற்றி பெற அளவுக்கு பலமாக இருக்கும்னு அவங்க ஒரு நம்பிக்கையோடு சொல்லுவாங்க. பட் ஆனால் கிரவுண்ட் சுச்சுவேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லாமே இருந்த கூட்டணி தான் 2019. அந்த கூட்டணி எப்படி ஆச்சுன்னு தெரியும். ஆனால் உடனே அசம்பிளி எலெக்ஷனை கையில் எடுப்பாங்க. அசம்பிளி எலெக்ஷனை கையில் எடுத்தாலுமே 75 இடங்கள் வாங்கினோம்னு சொல்லுவாங்க. பட் அந்த 75 இடங்களில் பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் தி இடங்கள் மேற்கு மாவட்டங்கள்லேருந்து தான் வந்திருக்கு. அதனால் 1/3 மற்ற தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்லேருந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் பரவலாக பார்த்தீங்கன்னா அந்த சமயத்திலேயே அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பரவலான ஒரு இது இல்லை, அவங்களுக்கு ஆதரவு இல்லை. வெறும் கொங்கு மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில் நீங்கள் 2/3 தான் வாங்கினீங்க. அதனால் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஜெயலலிதாக்கே 66 தான் வந்தது. ஜெயலலிதாவோட ஈக்குவல் பண்ணி எடப்பாடியை இப்போ சொல்கிற அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன்லாம் இருக்காங்க. அது கொஞ்சம் அதிகபட்சமான விஷயம். ஆனால் இப்போ தற்சமயத்துக்கு கிரெடிபிலிட்டி, நம்பிக்கையின்மை ஒரு காரணம். இவருக்கு 2 விஷயம். ஒன்று, இவருடைய இவர் தலைமையில் வந்த பத்தி சொல்றீங்களா? இவர் தலைமையில் இபிஎஸ் தலைமையில் கட்சி வந்த பிறகு இவருக்கான ஓட் பேங்க் என்ன இருக்குன்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலா. அது இனிமேல் தான் டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது, இவர் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு நிலையை தீவிரமாக கையில் எடுப்பாரான்ற ஒரு விஷயம். எதுக்காக விலகி வந்தார்? சிறுபான்மையோர் எங்களை விட்டு போயிடுறாங்க ஓட்டு போடுறதுல விலகி வந்தார். பட் அந்த சிறுபான்மையோர் இவரை நோக்கி வரணும்னா இவர் ஒரு டஃப்பான ஸ்டாண்டை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஆனால் இவர் எடுக்கலை, இதுவரையும் எடுக்கல. எலெக்ஷன் எடுப்பாரா தெரியாது. ஸோ அதனால் இவர் விலகி வந்த அந்த பர்பஸே இன்னும் சர்வாரா மாதிரியான ஒரு விஷயம் தெரியல. ஸோ இவர் கூட சேர்ந்தா நம்ம வின் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரப்போ இந்த கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம வின் பண்ண தான் போகிறது இல்லை, நம்பர்ஸ் அதிகமாக கேட்கலாம், நமக்கு விரும்புகிற தொகுதியை கேட்கலாம், இல்லை வேறு பல வசதிகளை கேட்கலாம், வாய்ப்புகளை கேட்கலாம்னு ராஜ்யசபா கேட்கலாம், அந்த மாதிரி இடத்துல போறாங்க. ஆனா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாமகவிலேயே அதிமுக கூட்டணியை தான் தொண்டர்கள், நிர்வாகிகள் வரலாம் பார்த்தேன். உண்மையும் கூட பாஜகவோடு பாமக போனதுனால அங்க ஓட் டிரான்ஸ்பர் நடக்காது அப்படின்னா அதிமுகவுக்கு அந்த ஓட் டிரான்ஸ்பர் நடக்க வாய்ப்பு இல்ல. அதிமுகவோடையும் நடக்கல, லாஸ்ட் எலெக்ஷன்ல நடக்கல. அதிமுகவோடையும் நடக்கல. இந்த முறை என்ன, மத்திய வட மத்திய மாவட்டங்கள்ல அதிமுகவோடையும் நடக்கல. பட் சேலம், தர்மபுரியில் நடந்தது. பாமக வாக்கு அதிமுகவுக்கு போச்சு, அதிமுக வாக்கு பாமகவுக்கு வரல. ஆமா, அதனாலதான் பாமக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 23 தொகுதிகள், 5 தொகுதிகள் தான் விரும்பினாங்க. 18 தொகுதிகளை தோத்தாங்க. அந்த 18 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 15 தொகுதிகள் வன்னியர்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இருக்காங்க, ஒரு அடர்த்தியா இருக்கிற ஏரியாக்கள். அங்க தோத்தாங்க. பட் பாமகவுடைய பாயிண்ட் என்ன தெரியுமா சார்? பாமகவுடைய நிலைமை என்னன்னா, நல்ல எதிர்கட்சி ரோல் பண்றாங்க, டாக்டர் நல்லா பண்றாரு, எல்லா விஷயமும் நல்லா பண்றாங்க. பட் அவங்களுடைய சொந்த ஓட் பேங்கை இம்ப்ரூவ் பண்ணாது இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆக்சுவலா. நீங்க உங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பரவலாக சொந்த ஓட் பேங்க் 6% தான் இருக்கு. ஒரு பர்டிகுலராக அவங்க அதிகமாக இருக்கிற இடங்கள்ல 22%, 23%, 25%, விக்கிரவாண்டியில் 40% வச்சுக்கோங்க. அதெல்லாம் இப்போ என்டையர் 1 இயரும் பாமக நம்ம சொல்ல முடியாது.
40% இருக்கிற வண்டியில 25% பாமக வன்னியரா இருக்கலாம், மீதி 15% திமுக அதிமுக வன்னியரா இருக்கலாம். அந்த 25% வன்னியர் மட்டுமே ஓட்டு போட்டு நீங்க வின் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து உங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற வன்னியர் ஓட்டு போடணும், வன்னியருக்கு வெளியில் இருக்கிற மற்ற கம்யூனிட்டியும் போடணும், அதோட தலித்து போடணும், சிறுபான்மையோர் போடணும். இவங்களெல்லாம் ஓட்டு போட்டாதான் இப்ப வரும் நம்புறாங்க. ஏன்னா பாஜக கூட இருந்ததுனால ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருந்துச்சு, நெகட்டிவ் பார்வை இருந்தது. இப்ப பாஜக வெளியே போயிருக்கிறதுனால அவங்களுக்கு எதிரான வாக்குகள் வரும், பாமக உள்ள வரல, அதனால பட்டியலின வாக்குகள் உள்ள வரும் அப்படின்னு அதிமுக தரப்புல அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்ப எதிர்பார்க்கறாங்க, அதிமுக அந்த விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க. அது வந்து நடக்குமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து இதுதான் அவருக்கு முதல் தேர்தல் சொல்லணும். எடப்பாடியோட தலைமையில் இதுதான் முதல் தேர்தல் சந்திக்கிறார். அவர் தலைமையில சந்திக்கிற முதல் தேர்தல். அவர் நினைக்கிற மாதிரி தலித் வாக்குகளோ அவர் நினைக்கிற மாதிரி சிறுபான்மை வாக்குகளோ வரணும்னா அவர் மோடிக்கு எதிராக தீவிரமாக களமாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அந்த பாயிண்ட்ல வந்து அவர் ஃபெயில் ஆனார்னா அவருக்கு இந்த ஓட்டுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பாமகவை பொறுத்த மட்டும் அவர்கள் வந்து பாஜகவில் சேர்ந்ததுனால பாஜகவுக்கு வேண்டுமானால் ஏதாவது ஆதாயம் இருக்கலாமே தவிர பாமகவுக்கு அதனால பெரிய ஆதாயங்கள் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பாமகவுடைய ஒன்னாத ஒரு முக்கியமான விஷயம். அதுல வந்து பாஜகவுக்கு ஸ்டாண்ட் என்ன, அவங்க வேண்டான்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்க இருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு நுண்ணரசியல் அதுல ஒன்று இருக்கு. அது எடப்பாடிக்கு ஃபேவரபிளாக கூட அது இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அது நான் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. 21 எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 10.5 வன்னியர்களுக்கு தனி கோட்டா அனௌன்ஸ் பண்ணார் எடப்பாடி. அது வந்து அவர் அரசியலுக்காக பண்ணாரா எதுக்காக பண்ணாரா தெரியாது. ஆனால் உண்மையிலேயே வந்து வன்னியர்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நினைச்சு பண்ணார். அவருக்கு பின்னடைவு கூட அதனால சவுத்துலலாம் வந்தது. இது வந்து அது கோர்ட்டெல்லாம் தடை போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்னா கூட எடப்பாடி என்கிற மனிதர் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு பண்ணினாரு அப்படின்ற எண்ணம் வந்து இன்னைக்கு வன்னியர்கள் மத்தியில் இருக்கு சார். எனக்கு மூடுதம் வித் வெரி க்ளோஸ்லி அவங்களோடலாம். அவங்க வந்து நமக்கு நல்லது பண்ணினார் எடப்பாடி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நினைக்கும் போது அதே சமயத்தில் அவங்க எல்லாம் என்டையர்லி வன்னியர்கள் அப்படியே ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா எடப்பாடிக்கு? அப்படி இல்லை. அதனாலதான் அவங்க அந்த நம்பிக்கை இப்ப பாஜக மேல வராது. அவங்களுக்கு பாஜக நிச்சயமா அந்த நம்பிக்கை வராது. அதை சாத்தியப்படுத்தி கொடுத்துறாது அப்படின்னு அது வந்து இப்ப கோர்ட்ல இருக்கு. கோர்ட்ல மேட்டர் இருக்கிறதுனால வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த விஷயங்கள் அது 69% அந்த கோர்ட்டுக்கிட்டுன்னு ஒரு சிக்கல் அது மாட்டிட்டு இருக்கு. ஆனா அடிப்படையா பாத்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு அவர் கொடுத்ததுனால சேலம் தருமபுரியில வந்து வின் பண்ணாங்க. பாமகவும் 2 சீட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 2 வின் பண்ணாங்க. அதிமுக சேலத்துல ஸ்வீப் பண்ணாங்க. அங்க வந்து அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. எடப்பாடியோட அந்த கம்யூனிட்டியும் வன்னியர் கம்யூனிட்டியும் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால சேலம் தருமபுரியில் இருக்கிற வன்னியர்கள் என்ன பண்றாங்க, அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணி தான் விரும்புறாங்க. அது ஒரு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, எடப்பாடி கொடுத்தாருன்ற இடஒதுக்கீடு அது வந்து ஒரு வன்னியர்கள் மத்தியில ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாக்கி இருக்கு. அதனால கீழ் லெவல்ல சேலம் போன்ற இடங்கள்ல தருமபுரி போன்ற இடங்கள்ல வன்னியர்களோட ஓட்டு பிரிஞ்சு எடப்பாடி அவர்களுக்கு அதிமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிருக்கு என்பது என் கருத்து. ஓகே திரு செந்தில், இந்த கூட்டணி மூலமாக ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கல அப்படின்னு திரு பிரியன் குறிப்பிடுகிறார். அது குறித்து பேசுவோம். ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் பாஜகவுடைய தலைமை அப்படின்றதுக்கான மாற்றத்திற்கான காரணமா என்ன புரிஞ்சுக்கிறது? ஊடகங்களுக்கு இருக்கிற செய்திகளை உருவாக்க வேண்டும் என்ற ஆசையை தான் சொல்லணும். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து எல்லோரும் பேசிக் கொண்டிருப்பது என்பது ஒரு உருவகத்தன்மை தான். பலமுறை அன்புமணி சொன்னார், நான் என் வாயால் சொல்கிற வரை யார்கிட்ட பேசுறேங்கிறத யாரும் சொல்லாதீங்க. ஊடகங்களா திரு சி.வி. சண்முகத்தை போய் நீங்க திரு ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொன்னாங்க. பேச்சுவார்த்தை என்பது 2 பேரும் உட்கார்ந்து இத்தனை இடங்கள் இன்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற லெவல் போகாம தொடக்க கட்டத்துல நீங்க இப்ப கூட திரு பிரியன் பேச சொன்னார், அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்றது என்பது பேச்சுவார்த்தை கிடையாது. பேச்சுவார்த்தை என்பது பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சி கடைசியாக முடிவுக்கு வந்த பிறகு நடக்கிறதா பேச்சுவார்த்தை. திரு சி.வி. சண்முகம் 2-3 முறை பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாரு. கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் போய் திரு இபிஎஸ் சந்திச்சு பேசிருக்கிறாரு. பரஸ்பரம் இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டே தானே இருக்கு. இல்ல, இது பேச்சுவார்த்தை இல்லை, இது வந்து ஃபீலர்ஸ் சொல்லுவாங்க. அது என்ன கருத்து என்பதை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணது. அது பேச்சுவார்த்தை. கருத்துக்களை அறிந்து கொண்டு அந்த கருத்துக்கள் ஒப்புதல் இல்லை என்ற அளவுல ஒரே ஒரு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அது பாரதிய ஜனதா கட்சியோட. அந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்று இன்று கூட்டணி அமைந்திருக்கிறது. அதுதான் ஒரே ஒரு என்ன கருத்து பரிமாற்றம் நடந்தது அதிமுக பாமக இடையே? எந்த கருத்து பரிமாற்றத்துல ஒரு உடன்பாடு எட்டப்படாம அது பாஜகவுக்கு போலான்ற ஒரு முடிவு நோக்கி தள்ளியது?
இது வந்து நான் பேச்சுவார்த்தையில் நேரடியாக உட்கார்ந்திருந்தால் நுட்பமா அதை சொல்லலாம். பொதுவாக எந்த அரசியல் கட்சியும் பிரியன் அதை ரொம்ப மேலோட்டமா சொன்னால் அது வெளிப்படையான ஒரு உண்மையும் கூட. பேச்சுவார்த்தை என்பது நாங்கள் கேட்கிற எண்ணிக்கை, நாங்கள் கேட்கிற இடங்கள், இவை வேண்டும் என்பதுதான் ஒரு அரசியல் கட்சி அடிப்படை. அந்த அடிப்படையில் கேட்ட எண்ணிக்கையும் கேட்ட இடங்களும் கிடைக்கவில்லை என்பது ஒரு காரணம். இதை விட முக்கியமான ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது. வெறும் சீட்டு அந்த எண்ணிக்கை மட்டும் முடிவு பண்ணல. தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி 2016ஆம் ஆண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை செய்தோம். அது வரலாறு கால முன்னெடுப்பு. அது 1967ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் நான் திராவிட இயக்கத்தின் அத்தியாயத்தை துவக்கி வைத்து விட்டேன், இன்னும் 50 ஆண்டுகள் ஆட்சி செய்து தமிழகத்தை தலைகீழாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார். இந்த 50 ஆண்டுகளாக தலைவராக மாறியது என்ன அப்படின்னு அரை மணி நேரம் பேச போறதில்லை. ஆனால் அவர் சொன்ன வழியை பின்பற்றி அவர் காட்டிய லட்சியங்களை நோக்கி திராவிட இயக்க பயணம் நடக்கல என்று 2016 சொன்ன திமுக அதிமுகவுக்கு மாற்று காண்போம் என்று உறுதியாக சொன்னோம். இப்படி சொல்லிட்டு நீங்களும் குறை சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப திமுக அதிமுக போறோம் அப்படிங்கிற ஒரு பொது கருத்து நிலவுது. ஒரு உறுதியான முடிவெடுத்து நிச்சயமான முடிவெடுத்து திமுக அதிமுகவுக்கான மாற்று அரசியல் முன்னெடுக்க வேண்டும் என்பது திமுக அதிமுக மாற்று அரசுன்னு ஒண்ணு பேசுறீங்க, மாற்று கூட்டணின்னு ஒண்ணு பேசுறீங்க, அப்புறம் கேட்ட தொகுதிகள் கிடைக்கல அதனால ஒரு உடன்பாடு ஏற்படலன்றீங்க. இதெல்லாம் பாமக மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்காதா? இல்ல நான் வந்து பிரியன் சொன்ன கோடு காட்டி விவாதங்கள் அதுவும் வந்திருக்கும். பட் வந்து விவாதங்கள் வந்து ஒன்று கொள்கை பேசுறோம், அமைப்பு பேசுறோம், அதன் பிறகு இடங்கள் பேசுறோம், எல்லாமே ஒத்து வந்தாதான் பண்ண முடியும். அந்த அடிப்படையில நாங்கள் முதல் அதோட நின்று பரவாயில்ல. இப்ப நீங்க அதிமுக கிட்ட எத்தனை கேட்டீங்க, அவங்க எத்தனை தரேன்னு சொன்னாங்க, உடன்பாடு ஏற்படல? நான் அதான் சொன்னேன், இது வந்து பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்பதை அன்புமணி சொல்லுங்க. நான் மீண்டும் பதிவு பண்றேன். ஃபீல்டர்ஸ் வந்து பேசுறப்ப அவங்க சில விஷயங்கள் சொல்றாங்க. இல்லைங்க நாங்க இன்னும் முடிவு பண்ணல, நாங்க எங்க பொதுக்குள்ள தேர்க்குள்ள முக்கிய நிலைகள் பேசணுங்கிறோம். அப்படி பேசும்போது என்னை போன்றவர்கள் மிக உறுதியாக சொல்றோம், எங்க தொடர்ந்து அங்க போறீங்க இங்க போறீங்க அது இது என்கிற நிலையிலிருந்து மாறும் 2014 சொன்னோம். 2016 மிகப்பெரிய வரவேற்பை பெற்றோம். தமிழகமே திரும்பி பார்த்துச்சு. மீண்டும் 2016 2026 நோக்கி பயணிப்போம் என்பதை உறுதியாக சொன்னதுனாலதான் எங்களுடைய முடிவுனே சொல்லலாம். எங்களுடைய முடிவின் அடிப்படையில் தான் ஐயா வந்து இல்ல அப்ப இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திரு இபிஎஸ் தலைமையை விட திரு அண்ணாமலை தலைமை பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க, பெஸ்ட் நினைக்கிறீங்க? இல்லை திமுக அதிமுக மாற்றத்துக்கான தொடக்கமா பார்க்கணும். அந்த தொடக்கத்துல ஒரு உறுதியா நிக்கிறோம். நல்ல ஒரு வாய்ப்பா இதை கருதுறோம். நீங்க திரு பிரியன் சொல்ல கூட சொன்னாரு, இந்த வாக்கு டிரான்ஸ்பரபிலிட்டி தான். அந்த இதுல வந்து நான் வந்து எப்பயுமே கூட்டணி தர்மத்தை மதிப்பவன். அதிமுகவும் எங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. நான் இன்னொரு கட்சி தவறா சொல்ல விரும்பல, நாங்களும் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம். அதையெல்லாம் விட 2014ஆம் ஆண்டு 50 ஆண்டு காலத்தில் திமுக அதிமுக இல்லாத கூட்டணி வெற்றி பெறும் என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை 2014 நிரூபிச்சோம். கூட்டணியே உங்க தலைமையிலான கூட்டணியா? அப்போ அப்படியே புரிஞ்சுக்கணுமா? இல்ல அப்படி வேண்டாம். தலைமை பெரிய கட்சியின் தலைமை ஆட்டோமேட்டிக்கா இந்த பாஜக தலைமையிலான கூட்டணியா பாமக தலைமையிலான கூட்டணியா? ஆட்டோமேட்டிக்கா இல்ல, பாரதிய ஜனதா கட்சி நேஷனல் பார்ட்டி அவர்கள் தலைமையிலான கூட்டணி. எதுவாக இருந்தாலும் 2014 அதுக்கு முன்னால் 50 ஆண்டுகளாக திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல. சரி, ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் வந்து கூட்டணியில் இருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணும் உங்களுக்கு நெருடல் இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் சிக்கல் இல்ல? அப்போ இல்ல அதுங்க இது வந்து தேர்தலை பொறுத்த வரைக்கும் நெருடலுக்கு வேண்டிய தேவை நீங்க என்ன கருதுறீங்க? எதுக்காக அந்த கேள்வி வருது? ஏன் நெருடல் இருக்கணும்? இல்ல நீங்க தானே 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் இங்க ஆண்டாங்க, ஒண்ணு இல்ல நீங்க அவங்க திராவிட கட்சிகள் தானே பிரிஞ்சு வந்திருக்காங்க, அதுல ஒண்ணும் சிக்கல் இல்ல உங்களுக்கு? இல்ல பெரிய சிக்கல் இல்லை. அடிப்படை காரணம் என்ன தத்துவத்தின் அடிப்படையில் எங்க போறாங்க? இன்னொன்னு சொல்றேங்க, அவங்க திராவிட பிரிஞ்சு வந்தவங்க. இல்ல நீங்க அதிமுக திமுகவுக்கு மாற்றுங்கிறீங்கல்ல, அது ஓபிஎஸ்க்கு ஒரு நெருடலை கொடுக்காதான்னு கேக்குறேன், டிடிவிக்கு ஒரு நெருடலை கொடுக்காதான்னு கேக்குறேன். கொடுக்காது. நாம வந்து ஆண்டவர்களை பத்தி பேசுறோம். சரி, திரு பொங்கலூர் மணிகண்டன், கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருந்தது, ஆனா பிடி கொடுக்கவே இல்லை பாமக. பாஜக பக்கம் போயிட்டாங்க. கூட்டணி கணக்குல கொஞ்சம் சறுக்கி இருக்காரா திரு இபிஎஸ்? ஒரு மும்முனை போட்டி தமிழ்நாட்டுல அப்படின்னா ஒரு பின்னடைவை சந்தித்து இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணுமா இத? கார்த்தியன் சார், 2 நாளைக்கு முன்பாக இதே நம்முடைய ஊடகத்துல நான் தெளிவா சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. பாமக பத்தி கேட்டீங்க, அவன் வராட்டி கவலை இல்லைன்னு சொன்னேன். வராதுன்னு சொன்னீங்க, வர வேண்டாம்னு சொன்னேன். அதாவது அதிமுக எதிர்பார்க்கலீங்க, அதிமுக தெளிவா இருந்தது. ஏன்னா
அரசியல்ல நம்பகத்தன்மைங்கிறது பொதுவாகவே இல்லைங்கிறது எல்லாரும் தெரியும். இப்ப நீங்க மனசு மாத்திக்கிட்டீங்களா அப்படி சொல்லலாம்னு? இல்ல அதுல இல்லாதுங்க, ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது என்ன ஏதுன்னு எல்லாமே வெளிப்படையா வந்திருந்தா எப்படி சொல்லிருப்பீங்க? பாமக வந்திருந்தா இல்ல நான் நீங்க இன்னைக்கு போன நாள் சொல்ல, நேற்று முன்தினமே தெளிவா சொன்னேன். ஏன்னா உண்மையை சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக மட்டுமல்ல, வட தமிழ்நாட்டு மக்களும் சரி, நீங்க சொல்ல அந்த வன்னிய சமுதாய மக்களும் சரி, பாட்டாளி சமூகம் சரி மகிழ்ச்சியா இருக்காங்க உண்மை. ஏன்னா அதிமுகவுக்கு அவர்கள் எல்லாம் ஆதரவாக வாக்களிப்பாங்க. கடந்த காலத்துல 10.5 கொடுத்த போது கடுமையாக எதிர்த்து திரு பன்னீர்செல்வமும் திரு தினகரன் போன்றவர்கள் எல்லாம், இன்னும் மேடையில் இருக்கிற தலைவர் எல்லாமே கடுமையா பிரச்சாரம் செய்து அதிமுக தோல்விக்கு காரணமா இருந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் மேடையில் வச்சிருக்காங்க. அவர்கள் நிலைப்பாடு என்ன? நாளைக்கு 10.5 அவர்கள் எதிர்ப்பார்களா ஏற்பார்களா கேள்வி வரும். இரண்டாவது விஷயங்க, 57 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி பத்தி அன்புமணி பேசினாரு. இப்போ அதுல முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கையடி கமெண்ட் இருக்காரு, தினகரன் கமெண்ட் இருக்காரு. அம்மா பேர்ல நெருடல் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன அவருக்கு ஒண்ணு நெருடல் இல்ல, ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் நெருடல்லாம் இல்லைன்னு இருக்காதுங்க. அதனாலதான் சொல்றேன். அதாவது பேச பேச மைக்கப்படி உட்காருங்கன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அமைதியா போய் உட்கார்றாரு பன்னீர்செல்வம். அந்த தலைமை அதிமுக வேண்டாம்னு சொல்ல எடப்பாடி தெரிவு பண்ணாங்க. அம்மா மாதிரி தைரியமா இருக்கணும். 40 நிற்போம் தைரியமா சொல்ல முடியுங்க. யாரும் வேண்டாங்க, 40 நிக்குங்க, நிச்சயமா ஜெயிக்கு. நீங்க இந்த கூட்டணி உன்னோட கைரட்டி இழுக்கிறதுக்கு ஆளு தேவையில்லைங்க, வாக்கு வேணும் சார். நீங்க வாசன், ஐயா பச்சைமுத்து, இன்னும் பேரும் தெரியலைங்க, பல பேர் இருக்காங்க. அவங்கள என்ன வாக்கு வங்கி 0.5% கூட இருக்காது. இப்போ பிஜேபி என்ன வாக்கு வங்கி இருக்குது? மொத்த வாக்கு வங்கியே சீமானியை விட குறைவான வாக்கு வங்கி கொண்ட கூட்டணி இது. மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னது திரு இபிஎஸ். ஆனா பாஜக உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன பிறகு எல்லா கட்சியும் பாஜக பக்கம் போயிட்டாங்க கூட்டணி சேர்த்துக்கிட்டு. அப்ப 2019 யார் தலைமையிலான அது கூட்டணியாக இருந்துச்சு? அது பாஜக தலைமையிலான கூட்டணியாக தான் இப்ப இருந்துச்சா? அவங்க போன பிறகு எல்லாரும் ஒவ்வொருத்தரா விலகி போயிட்டே இருக்காங்களே. நீங்க 2014 அதிமுக தனித்து வென்றது, 16 மன்னிக்கும் 19 பாஜகவோடும் இன்னும் சில கட்சிகளோடும் சேர்ந்த பிறகுதான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியே வந்ததுங்க. தொண்டர்கள் ஏத்துக்கவே இல்லை. அது உண்மையிலே முரண்பட்ட கூட்டணி. கடைசி வரைக்கும் கேவலமா திட்டிட்டு கடைசியில் போய் கட்டி பிடிச்சா யாரு சார் நம்புவா? இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு அப்புறம் ஏன் சார் அத்தனை முறை திரு சி.வி. சண்முகம் போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்துறாரு தைலாபுரத்துல? அருள் திரு இபிஎஸ் பாக்குறாரு பாமக தரப்புல. இதெல்லாம் ஏன் நடந்தது? நீங்க பாமக வரலைன்னா நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க. அதுல கடைசி பேராக்கு முந்தின பேரா, பாமகவால் பட்டியலின சகோதரர்கள் ஓட்டு இலைக்கு விழாமல் இருந்தது, இனி அந்த தடையும் விலகுகிறது. அப்போ சி.வி. சண்முகம் போய் பேச்சுவார்த்தை நடத்துற போது உங்களுக்கு பட்டியலின வாக்குகள்லாம் கண்ணுக்கு வரல. அருள் இபிஎஸ் சந்திக்கும் போது பட்டியலின வாக்குகள் உங்க கண்ணுக்கு வரலன்னு பிறகுதான் கண்ணுக்கு வருது இப்போ உங்களுக்கு. இல்ல சகோதரர் அருள் ஏன்னு சொல்லிச்சாலும் அவர்கிட்ட கேளுங்க, காரணம் வேறு. இன்னொன்று திரு சி.வி. சண்முகம் பத்தி சொன்னீங்க. ஒண்ணு இல்ல, 10.5 அந்த சட்டமாக்கப்பட்ட பிறகு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மிக அதிகமாக பாராட்டியது அவர் தான் பாராட்டினார், சண்முகம் தான் பாராட்டினார். ஏன் பாராட்டினார் கேளுங்க, நீ ஏன் வேண்டாம்னு சொன்னாலும் கேளுங்க. இரண்டாவது, நாங்க அதிமுகவுக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லைங்க. அதிமுக தெளிவா இருந்தது. பாருங்க, இப்படித்தான் தொகுதி, இப்படித்தான், அதாவது எல்லாம் பேசிட்டு பேரம்படியிலும் ஒரு வார்த்தையை சொல்லாம சொல்றாங்க. நல்ல உண்மை. அதிமுகவுக்கு எந்த கவலையுமே இல்லைங்க. இப்ப நீங்க 2 விஷயம் எடுத்துங்க. ஒன்று, மேடையில் அதிமுகவை பெயரை சொல்லி அவமானப்படுத்தணும். இரண்டாவது, இந்த 10.5 பிரச்சனை. மூன்றாவது, அந்த கூட்டணி எல்லாமே மக்கள் நல கூட்டணியை ஞாபகப்படுத்துங்க. 2016 மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்டு என்ன ஆச்சோ எழுதி வச்சுங்க. ராமதாஸ் ஐயா சொன்ன மாதிரி 0 கேள் எப்படி பாஜக மதிப்பு கொடுத்தாரோ அது மாதிரி 0 கேள் ஓட்டே வருங்க. உண்மையை சொன்னால் படுதோலை சந்திக்க போற கூட்டணி அதுதான். யாருமே முரண்பட்ட கூட்டணி, உண்மையில் மொத்தமாக ஒருவருக்கொருவர் இணைப்பு இல்லாத கூட்டணி, உண்மையில் கொள்கை வேண்டாம் சார். ஒரு நட்பு, நேர்மை, அரசியல் எதுவுமே இல்லைங்க. சரி, திரு பிரியன் சொன்னார்ல 10.5% இடஒதுக்கீடு எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்பாக திரு இபிஎஸ் கொடுத்தாரு. அதனால வன்னியர் மக்களோட ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்காரு திரு இபிஎஸ்னு. அப்படி வாக்கு போட்டா வேணுமா, இல்ல அது வேண்டாம் பட்டியலின மக்கள் வாக்குகள் மட்டும் போதுமா உங்களுக்கு? இல்ல, அப்ப அந்த 57 வருஷத்துல அந்த ஆண்டு உங்களுக்கு சரியா இருந்தா இல்லையா, பொருத்தமா இருந்தா இல்லையா? அப்ப 57 வருஷம் குறைச்சிக்கலாமா? என்ன சார் அரசியல் எதுலாம் பேசலாமா? சும்மா அந்த கூட்டணி எல்லாமே 50 வாக்கு வச்சுக்கிற மாதிரியுமே மாபெரும் கூட்டணி மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க. சேலத்தில் பேசுற மோடியோட பேச்சு பாருங்க, மாரியங்கோல் கும்பாச விழா மாதிரி இருந்தீங்க. நீங்க தலித் வாக்கு அதிமுகவுக்கு அதிகபட்சமா கிடைக்குங்க, சிறுபான்மை வாக்கு கிடைக்கும். ஏன்னா
அந்த மேடையில் இருந்த ஒவ்வொருவருமே பதில் சொல்ல வேண்டும். சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசினாங்க இல்லையா? காளியம்மன் மாரியம்மன் என்ன சார் கும்பாபிஷேகம் பேச பேசினீங்க நாட்டில் வந்து இந்த 10 ஆண்டு காலத்துல மோடி நாட்டுக்கு என்ன பண்ணார்? ரோடு ஷோ வந்தாருல்ல, மழை வெள்ளம் கடுமையா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதே மாதிரி ரோடு ஷோ ஏன் மோடி வரல? இப்பயே வர்றாரு. அப்போதே கேட்கிறேன், இதே மோடிக்கு 0 மதிப்பு கொடுத்தவங்க இன்னைக்கு பாராட்டி பேசுறாங்க. இதே எடப்பாடியை கேவலப்படுத்தியவங்க திரும்ப எடப்பாடியார் மாதிரி யாரும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ இவர்கள் பேச்சுக்கெல்லாம் ஓடுறதுல இல்லாம் சார், இவர்கள் பேச்சுக்கெல்லாம் மக்கள் நம்புறதே இல்லை. ஒரு காமெடியான பேச்சுக்கெல்லாம் மக்கள் ரசிக்கிறாங்க, அவ்வளவுதான். மக்கள் நலக்கூட்டணி பதிலாக கிடைச்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த வைப்போ இல்ல, அவ்வளவுதான். பேசுவது அதிமுக ஆதரவாளரா திமுக செய்தி தொடர்பாளரான சந்தேகம் இருக்கு. இல்ல இல்ல சார், இல்ல திமுக பாலாடு எதிரி இப்பவும் சொல்றேன். திமுக அதிமுக போட்டி சார், பாஜக ஒரு பொருட்டே இல்ல. மக்கள் நல கூட்டணி மாதிரி அது போகுங்க. எங்களுக்கு எதிரி திமுகவை கடுமையாக எதிர்ப்போம். ஒண்ணு இல்ல, இந்த 3 ஆண்டு காலத்துல மிகப்பெரிய அதிருப்தியை திமுக சம்பாதிச்சிருக்கிறது. அதே மாதிரி 10 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அதிருப்தியை பாஜக. இன்றைய விவாதத்துல நீங்க சொன்னதை நான் நினைவுல தான் வச்சுக்கிறேன். மக்கள் நல கூட்டணி வாங்கின அதே சதவீத வாக்குகளை பாஜக கூட்டணி வாங்கும், அதானே? நிச்சயமாக வீழ்ச்சி சந்திக்க ரிசல்ட்லாம் வரட்டும், அழைச்சு உங்கள்கிட்ட பேசுவோம். திரு ராம்கி, பாஜக தென் மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் ஸ்ட்ரென்த்தனா இருக்காங்க, அதே மாதிரி கொங்கு மண்டலத்துல இருக்காங்க. இவங்களை பாமகவை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் இருக்காங்க. இது பரவலாக அந்த வாக்கு வங்கி இது 2 கட்சிகளுக்கும் இருக்கா அப்படின்னா இல்லை. இது எப்படி ஓட் டிரான்ஸ்ஃபரா மாறி அந்த கூட்டணியை பலப்படுத்தும், இல்லை அந்த கட்சிகளுக்கு பலத்தை கொடுக்கும்? இன்றைக்கு அவர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது கூட மக்களின் ஏக்கத்தை தணிப்பதற்காக ஒரு கூட்டணி அப்படிங்கிறார். ஏக்கம்னா என்னன்னா மாற்றத்திற்கான ஒரு ஏக்கம். அதாவது இங்கே வந்து ஒரு பாமக வந்து மனதளவில் அவங்க வந்து மாற்றம் முன்னேற்றம்ங்கிறத வந்து தொடர்ந்து ஒரு 2017 அதுக்கு தயாராகிட்டாங்க. நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களால திமுகவாலோ அதிமுகவாலோ வந்து நேரடியாக கூட்டணி சேர முடியாது. சார் சொன்ன மாதிரி ஓட் டிரான்ஸ்ஃபருங்க நடக்காது. இதை நம்ம வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம். என்னதான் 10% உடவுன்னு சொன்னால் கூட அந்த டெல்டாவில் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து அதிமுகவுக்கு பாமகவோட ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகல சார். முதலாக நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ அனுப்பி வச்சது நாங்க தான். ஆமா, அப்படின்னு அது சொன்னாரு. ஆமா, அதெல்லாம் கரெக்ட். அதாவது நீங்க 90s ஆரம்பத்தில் 99 வரைக்குமே சீட் பேரங்கள் அடிப்படையில் யார் அதிக சீட் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து கூட்டணி போட்டு தான் பாமக வளர்ச்சி இருந்தது. அந்த ஒரு வளர்ச்சி வந்து 2009க்கு அப்புறம் அதே பேட்டர்ன்ல போக முடியாத ஒரு சூழலுங்கும் போது தான் அது பாமக தொண்டர்கள் அழுத்து போய் தான் அப்போ ஒரு முக்கியமான ஒரு கோஷத்தை எடுக்கிறாங்க. நாங்க வந்து 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அது வந்து மக்கள் மனதில், குறிப்பாக பாமக தொண்டர் மனதில் ஒரு ரொம்ப அழுத்தமாக பதிந்து போயிட்டது. இப்போ நீங்க அந்த 2021 கூட நீங்க அந்த தேர்தலில் கூட்டணி அமைக்கும் போது அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு தான் வந்து ஏராளமாக போராட வேண்டியிருந்தது. அவங்க சொன்ன முக்கியமான விஷயம், நம்முடைய சமூகம் அது வரைக்கும் சமூகத்தை பத்தி பேசினதே கிடையாது. பாமக வெளிப்படையாக பேச மாட்டார்கள். நீங்க நம்ம சமூகத்துக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க அப்படிலாம் சொல்லி அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ண கிரவுண்ட்ல எடுபடவில்லை. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா எந்த இருபெரும் திராவிட திமுக அதிமுக ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்ப அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு விஷயம் இடம் தேவைப்பட்டிருக்கு. அந்த ஒரு புகலிடம் தான் பாஜகங்கிறது அவங்கள பொறுத்தவரை நியூட்ரலான இடம். அது மாற்றத்தை பத்தி பாஜக நம்புகிறதோ இல்லையோ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ங்கிறதை பாமக நம்புகிறது. சரி, அங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா? பாமக பாஜக இடையே ஓட் டிரான்ஸ்ஃபர் அது நடக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இல்ல, ஏன்னா உங்களுக்கு அது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிங்கிறது ரொம்ப குறைவான தொகுதி தான். அதாவது இன்றைய அளவுல இப்படி ஒரு இது வந்து ஒரு இயல்பான கூட்டணி தான். பாமக அந்த கூட்டணிக்கான இலக்குன்னு என்ன இருக்கு? இலக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கலனாலும் பிரச்சனை இல்லைன்னா இலக்கு என்ன? பாமக பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தனித்தன்மையை, அடையாளத்தை, தன்னுடைய பகுதியில் அந்த அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்வதே பெரிய வெற்றி தான். இப்போ நீங்கள் அந்த ஓட்டு வந்து மாறி இதெல்லாம் போய் அந்த இந்த இப்போ உள்ள பெரிய சிக்கலே என்னன்னா, இந்த தமிழ்நாட்டு அரசியல ஒரு இருதுருவ அரசியலை நோக்கி போயிட்டு இருக்கு. பல கட்சிகள் ஒரு தேசிய கட்சியோட இணைத்து ஏதாவது எடுக்கிறாங்க, இல்லைன்னா அப்படியே கொண்டு சங்கமிச்சிடறாங்க. ஒரு 10 ஆண்டுகளா ஒரே கட்சி வந்து ஒரே கூட்டணியில் இருக்குது. அவங்க அடையாளத்தை போக போக இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை இதன் மூலமாக பெற முடியும். பாமக ஒரு பெரிய தனித்தன்மை அவங்க பகுதியில், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க பகுதியில் அவங்களுடைய செல்வாக்கை கட்டமைத்துக் கொள்ள வேண்டிய, ரீடைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீங்க லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதை நோக்கி வந்து பாமக இருக்கனால இந்த விஷயத்துல இது இயல்பான கூட்டணி பாமகவுக்கு ஒரு பலம் சேர்க்கும் தான். இல்ல, அதிமுக கூட்டணிக்கு போயிருக்கணும். அவங்க தான் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு ஒரு எண்ணம் வன்னியர் மக்கள் மத்தியில இருக்குன்னு திரு பிரியன் சொன்னார்ல. அப்போ அவங்க வந்து பாஜக கூட்டணியை விரும்பாம அவங்க அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வாய்ப்பு இல்லையா? அது நடந்துராதுன்றீங்களா? இல்ல, ஒரு சில தொகுதியில் வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க நான் டெல்டா பகுதியில பாக்குறேன், அங்க கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகல. நீங்க என்னதான்
என்னதான் நீங்க வந்து ஒரு ஃபேவர் பண்ணியிருந்தா கூட பெரிய லெவல் ஆகல. ஏன்னா தொண்டர்கள் மத்தியில வந்து ஒரு 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 மாற்றம் தான் எதிர்பார்க்கறாங்க. பாமக பொறுத்தவரை அதுதான் அவங்க முக்கியமான விஷயமா முன்வைக்கிறாங்க. மோரோவர் அவங்க வந்து எப்போதுமே ஆளுங்கட்சியோட ரொம்ப அணுக்கமான இடத்துல இருப்பாங்க. அதாவது மத்தியில் ஆட்சியில் இருப்பவர்களோடும் மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களோட பாமக ஒரு நல்ல விதமான ரிலேஷன்ஸை மெயின்டைன் பண்ற கட்சி. அவர்கள் வந்து அதிமுகவுடைய வெற்றிக்காக பணியாற்றுவாளுங்கிறது நம்புறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கடந்த காலத்தில் இல்லை. சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பெர்செப்ஷனை மட்டும் இது உருவாக்கி இருக்கா பாஜகவுக்கு ஒரு பெரிய கூட்டணி பாமக இருக்கு அப்படின்னு ஏதாவது அதுல கெயின் இல்ல கண்டிப்பா பெர்செப்ஷன் உருவாயிருக்கு. என்ன இப்ப நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் சாப்பிட்டு வரோம், ஆனா இன்றைக்கு வந்து சாப்பிட்ட திருப்தியே இருக்கு, நம்ம வீட்டுல போய் சாப்பிட வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த இலையில எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனா ஒரு நல்லதா ஒரு 4 ஐட்டம் விட்டுங்க வயிறு திருப்தியா சாப்பிடணுங்க மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு அமைய இல்லை. ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு வந்து ஒரு டேஸ்டாவோ ஒரு இதா இருக்கும்னு நமக்கு தெரியும். வயிறோ மனசோ நிறைவா இருக்கும்னு சொல்ல முடியாது. எங்க இடைவெளி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெல்லாகலையா லீடர்ஸ்? அது வந்து பாத்தீங்கன்னா புது கூட்டணி. ஆக்சுவலா இது புது மெனு எல்லாம் புதுசா இருக்குது. நீங்க திமுக கூட்டணி வலுவா அதுலயும் மெனு ஐட்டம் நிறைய 14லயும் அப்படிதானே சார் புது கூட்டணியா தானே வந்து ஃபார்ம் ஆனாங்க. தேசிய ஜனநாயக அவங்க ஃபார்ம் ஆனும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முக்கியமான பிரதான ஒரு கட்சியாக பாமகவும் இருந்தது, தேமுதிகவும் இருந்தது. 2 கட்சிகளையே ஒரு அணிக்குள் கொண்டு வந்ததே பெரிய விஷயம். இப்ப நீங்க ஓபிஎஸ் பத்தி சொல்றீங்க, ஓபிஎஸ் தினகரன் இவரு கூட வந்து பாமகவும் மேடையை வந்து ஷேர் பண்ணுதுன்னா இதை பாஜக சாத்தியப்படுத்துது. இது 2014 சாத்தியப்படுத்துது, இன்னைக்கு சாத்தியப்படுத்துறாங்க. அவங்களால ஒரு தேசிய கட்சியாக இருந்து கொண்டு இதை செய்ய முடியுது. அவங்க ஒரு பல காரணம் சொல்லுவாங்க, சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதனால இந்த ஒரு முரண்பாடான விஷயம் 2021 இந்த கான்ஃபிளிக்ட்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்துக்கே வரவில்லை. அதுக்கு என்ன காரணம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து மேடை ஏறுறார், அவரு பாமகவுடன் சரிசமா உட்காராரு. சாத்தியப்படுத்துது பாஜக. ஓகே, திரு அய்யநாதன், எல்லா கூட்டணி தலைவர்களையும் மேடை ஏற்றிருக்கிறாங்க. திரு ராமதாஸும் திரு மோடியும் கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. அந்த புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு. இந்த கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆகுமா? ஓட் டிரான்ஸ்ஃபரா மாறுமா? வாய்ப்பே இல்லைங்க. பாமக வளர்ந்த விதம், கொள்கை பிடிப்பு, தமிழ்நாட்டில் உரிமைகளுக்காக அது குரல் கொடுத்தது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா அது பிஜேபியோட சேர்றதுனால எதையும் கெயின் பண்ணாது, எந்த விதமான லாபமும் கிட்டாது தேர்தல் ரீதியாக அப்படின்னு நிரூபணமான இடம் தான் 2014. நம்ம முதல்ல புரிஞ்சுக்கோம். அன்றைக்கி தேமுதிக ஒரு பலம் வாய்ந்த கட்சி. இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா பாமக அப்படின்ற ஒரு பலமான ஒரு கட்சி வந்துட்டு பலமான கட்சி. அது ஒரு 9 மாவட்டம்னு சொல்லுங்கள், 15 மாவட்டம், அதெல்லாம் வேறு. அங்கே மயிலாடுதுறையிலேருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்தாண்டு கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் ஒரு பலம் வாய்ந்த செல்வாக்குள்ள ஒரு கட்சி. வாக்கு வங்கின்னு சொல்கிறத விட செல்வாக்குள்ள ஒரு கட்சி. ஆனால் அந்த செல்வாக்கு, அந்த கட்சி வந்த பாதை, அதற்கு இணக்கமான ஒரு கூட்டணியோடு அமையும் போது தான் அதுக்கு அது பலன் கொடுக்குது. இல்லை கொடுத்துருக்குல்ல, 2014 கொடுத்துருக்கு. அன்புமணி வெற்றி பெற்று. ஆமாம், வெற்றி பெற்று அதான் ஒன்று. அதை பற்றி இல்லையே, ஒரு நேரத்தில் வந்துட்டு 4 மெம்பர்லாம் 4 நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கு. அந்த மத்திய அமைச்சர்கள் ஆனாங்க. அப்போதான் தமிழ்நாட்டுக்கே அதிகமான வந்துட்டு தமிழ்நாட்டில் இவ்வளோ பிராட்கேஜ் இருக்குது அப்படின்னு காரணம் ஏகே மூர்த்தியும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்களால தான் ஆச்சு. இல்லாட்டிலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிறைய மீட்டர் கேஸ் தான் இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அப்படிதான் இந்திய அரசு. எனவே அந்த அளவிற்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி. அப்படி அதே மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் அங்கே இருந்த போதும் கூட 108 அது மாதிரிலாம் வந்திருக்குது. நிறைய கெயின் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு சாதாரண மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் எடுத்துக்கங்க. யாரோட நின்னா நம்ம அதிகமாக ஜெயிப்போம், அவளோட தான் கணக்கு. இங்கே 2 ஆப்ஷன் இருந்துச்சு பாமகவுக்கு. ஒன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 27% ஓட்டு இருக்கக்கூடிய கட்சி இன்னைய நிலையில். இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% ஓட்டுள்ள பாஜக. இவங்களுக்குன்ற ஓட்டு வந்துட்டு 6 to 8% அப்படின்னு ஆசிரியேட் ஆகும். யாரோட சேர்ந்தா இவங்களுக்கு கெயின், யாரோட சேர்ந்தா வெற்றி வாய்ப்பு அப்படின்றது, ஒரு சீட்டாவது கிடைக்கணும் அப்படின்னா யாரோட சேரலாம்? அதிமுக. அவ்வளவுதானே. அது ஏன் நடக்கல? அயற்சின்றாங்க. அதாவது மாற்றம் 2016 நீங்க மாற்றத்துக்காக தனியா நின்னீங்க. 2019 ஒரு கூட்டணி வைக்கிறீங்க, ஒரு கட்சியா நீங்க எமர்ஜ் ஆகுறீங்க, வெளியில வரீங்க. 98 பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியோட நிக்கிறீங்க. 99 மாற்று அரசியல் கட்சி அப்படின்ற ஒரு இடத்தை நம்ம ஒரு கூட்டணி கட்சியா போகும்போது எல்லா கட்சியும் இழந்தது தேமுதிக, பாமக, மதிமுக உட்பட எல்லாமே. அதுக்கப்புறம் நீங்க கெயின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா நீங்க ஒரு சாதகத்தன்மை, அரசியல் சாதகத்தன்மை 2 தான். ஒன்று கொள்கை ரீதியான ஒரு சாதகத்தன்மை, இன்னொன்று இடங்களை பெறுவதில் இருக்கக்கூடிய சாதகம். அதுல எனக்கு கூடுதலா ஒரு இன்டர்பிரேஷன், திராவிட கட்சிகள் 2 இங்க வலுவா இருக்கிற போது நோ சாய்ஸ், மாறி மாறி அவங்களோட தான் கூட்டணி வைக்க வேண்டியதா இருக்கு, சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போகணும்னா. இப்ப பாஜகங்கிறது எமர்ஜிங்ல இருக்கு, இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்கிற போது அந்த முடிவை அவங்க எடுத்திருக்கிறாங்கன்னு பார்க்க முடியாதா?
நீங்க ஜெயிக்கணுமே முதல்ல. அவங்க ஏன் உங்ககிட்ட வந்துட்டு தைலாபுரம் வரைக்கும் வர்றாங்க? அவங்களுக்கு இவங்க தான், அதாவது ஒரு பலம் தன்னுடைய பலத்தை உயர்த்தி கொள்ளலாம். ஒரு பலவீனம் பலத்தை தேடி வந்திருக்கிறது, அந்த இடத்தில் கூட்டணி முடிந்திருக்கிறது, அவ்வளவுதான். அதெல்லாம் மறுக்கவே முடியாது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை விட பலம் வாய்ந்த கட்சியா நீங்க கருது, நம்ம 2 பேர் பேசுவோம், இதை வந்துட்டு பாஜக கருத முடியுமா? இல்ல இப்ப பாஜகவை பலப்படுத்திக்கணுங்கிறதுக்காக போயிருக்காங்களா, திரு எடப்பாடியை பலவீனப்படுத்தணும்னு போயிருக்காங்களா? ரெண்டுமா? இல்ல அது வேற. என்ன ஸ்ட்ராட்டஜி பாஜக ஸ்ட்ராட்டஜி? பாஜக ஸ்ட்ராட்டஜி 2வது கட்சியா வரேன் அப்படின்றது அவங்க வந்துட்டு வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்களே. அதுக்கு 1008 நுணுக்கம். அவங்க எதை வேணாலும் பேசட்டும். நான் என்ன சொல்ல வரேன், இதுல கெயின் பாமகவுக்கு இருக்கா இல்லையா? இல்ல கிடையாது அப்படின்ற அப்சல்யூட்லி நில். தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தையாவது தக்க வைக்க முடியும் இல்லைங்க. வெற்றி பெறது தானே அது அங்கீகாரம் அப்படின்றது. வெற்றி பெறத்துக்கு நீங்க வந்துட்டு உங்களை விட பலம் வாய்ந்த சக்தியோட உங்களுடைய பலத்தை சேர்த்து நீங்க வெற்றி பெறுவீங்களா? உங்களை விட பலம் குறைந்த ஒரு கட்சியோட சேர்ந்துக்கிட்டு நீங்க வந்துட்டு இப்படி சொல்லுவீங்களா? 7 சீட்டு இருந்து இங்க ஒரு 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உள்ள இடத்தை விட்டுட்டு 10 சீட்ல நின்று நம்ம எதையுமே ஜெயிக்கிறதுக்கான எந்த பாசிபிலிட்டி இல்லன்னு அது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டனுக்கே தெரியுமே. பாமக யோசிக்கவே இல்லையா அப்படின்னு இதை சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியது வந்துட்டு இன்னும் ரொம்ப புதிதா இருக்குது. எந்த இடத்துல பாஜக தமிழ்நாட்டிற்காக தமிழனுக்காக இல்ல வன்னியர் பெல்ட்னு மத்தவங்க சொல்றாங்களே அந்த இடத்துக்கு பண்ணி இருக்குது. என்எல்சியில வந்துட்டு சுயேட்டு தேர்தல் நடத்துறாங்க, ஏதாவது கிடைச்சுதா நம்மளுக்கு? அவ்வளவு அதை கையகப்படுத்தும் போது அதை நிறுத்துன்னு சொல்லிட்டு மோடி ஏதாவது சொன்னாரா? இல்ல காவிரி டெல்டாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளவு திட்டங்களை இது பண்ணிட்டு எண்ணெய் திட்டங்களை இது பண்ணிட்டு அழிக்க பார்த்தாரு, அதுல ஏதாவது நின்னாரா? இல்ல நமக்காக வந்துட்டு தண்ணி பெற்று தருவதற்கான அந்த வாரியத்துக்கு வந்துட்டு ஆதரிச்சு கூட நின்னாரா மோடி? என்ன அடிப்படையில நீங்க வந்துட்டு திரு செந்தில் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஓகே திரு செந்தில், ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு கூட்டணி வைக்கிற போது பல கட்ட யோசனைகளுக்கு பிறகுதான் கூட்டணி வைத்திருப்பீர்கள், முடிவெடுத்திருப்பீர்கள். ஆனாலும் பத்திரிகையாளர்கள் மாற்று கட்சியை சேர்ந்தவங்க சில விமர்சனங்களை வைக்கிற போது அதை கேள்வியாக எழுப்ப வேண்டியதா இருக்கு. மக்கள் நல கூட்டணிக்கும் குறைவான வாக்கு சதவீதத்தை தான் பாஜக தலைமையிலான கூட்டணி எடுக்க போகுதுன்னு திரு பொங்கலூர் மணிகண்டன் வைக்கிறார். 27% வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய அதிமுகவோடு 6-8% வைத்திருக்கக்கூடிய பாமக சேர்வது சரியா, இல்ல 5-6% வைத்திருக்கக்கூடிய பாஜகவோடு சேர்வது சரியா அப்படின்னு திரு ஐயநாதன் கேள்வி எழுப்புகிறார். இந்த கணக்கு வழக்கெல்லாம் போடாமையா பாமக போயிருக்கும் பாஜகவுக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுனால ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இங்க பேசுறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில 10.5க்காக எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர் சமூகம் வாக்களிக்க வேண்டும் என்றோ வன்னியர் சமூகம் கொண்டாட வேண்டுமோ என்ற ஒரு கருத்து வைக்கிறாங்க. நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்திய விடுதலைக்கு கொண்டாடப்பட வேண்டியது காந்தியை தவிர மவுண்ட் பேட்டன் அல்ல. எடப்பாடியார் பாட்டாளி மக்கள் கட்சியின் போராட்டத்தின் அடிப்படையில் அதை இடஒதுக்கீடு கொடுத்தார். அதே போலதான் கலைஞர் அவர்களும் எங்கள் போராட்டத்தின் அடிப்படையில் கொடுத்தார். 27 உயிர்களை இழந்து தியாகங்கள் செய்து பெற்ற இடஒதுக்கீடுகள். இதுக்கான முழு உரிமை எங்களுக்கு உண்டு. ஆனால் நான் வெறும் அரசியல் பேசுறதில்லை, நான் நியாயமா பேசணும்னு நினைக்கிறேன். எடப்பாடியாரை பாராட்ட நீங்க பாராட்ட தப்பு கிடையாது. அவரை பாராட்ட வேண்டுமானால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% விழுக்காடு கொடுத்தாங்க இல்லையா, அது உங்களுடைய சொத்து, நீங்க அதை கொண்டாடுங்க. ஆனா 10.5 விழுக்காடு எங்கள் போராட்டத்தின் வெற்றி. நாங்க அதை தெளிவா பதிவு பண்ணணும். இன்னைக்கு விவாதத்துல கூட பாத்தீங்கன்னாங்க, இல்ல சார், நீண்ட நாள் கோரிக்கை போராட்டம் நடத்துறீங்க, அதுக்கப்புறம் அதை கன்சிடர் பண்ணி ஒரு முடிவெடுக்கிறாரு திரு இபிஎஸ் அப்படின்றது வன்னியர் சமூக மக்கள் மனதுல எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாத கோரிக்கையை வைத்தவர் திரு ராமதாஸ், அதுல மாற்றுக்கிறது இல்ல பாராட்டு என்பதும் நன்றி உணர்வு உண்டு. ஆனால் அது அவர் கொடுத்தார் என்பதை நாங்கள் பெற்றோம் என்பதுதான் சரியான மொழி பயன்பாடு. அப்படிதான் சொல்லணும். இல்ல விமர்சனமே நீங்க நன்றியை மறந்துட்டீங்கங்கறதானே சார்? இல்ல நான் நன்றி வச்சிருக்கேன். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம நன்றியை மவுண்ட் பேட்டன் சொல்லிட்டே இருக்கல. மவுண்ட் பேட்டன் ஒவ்வொரு பிறநாளை கொண்டாடல. மவுண்ட் பேட்டனோட நீங்க இபிஎஸ் போயிட்டு பேசுறீங்க, அது முழு உரிமை எங்களுக்கு. இந்த விவாதத்தை ஒரு விறுவிறுப்பான ஒரு உரையாடலை கவனிச்சேன். அவர் பேசும்போது மோடியை திட்டும் போது நீங்க சொன்னீங்க திமுகவின் பேச்சாளர் போல பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, செய்தி தொடர்பாளர் போல பேசுறீங்கன்னு சொல்லிட்டு. இந்த மொழி என்பது அவங்க இன்னொரு பேரும் ஒரே மொழியில் பேசும்போது அவர்கள் ஒரு அணியாக நாங்கள் ஒரு அணியாக. இதுதான் அரசியலோட விந்தை. இந்த மொழி தொடர்ந்தால் போட்டி என்பது அதிமுக திமுக ஒரு பக்கமும் நாங்க ஒரு பக்கம் இருக்க போட்டியா மாறாதா? 2026 அப்படி நடக்கும். அவனுடைய தொடக்கமாக இந்த தேர்தல் இருக்கும். இந்த நீங்க போடுற 5, 3, 4 எந்த. ஆமா சார், நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறதுக்கு முன்பாக நீங்க 10 கோரிக்கைகள்லாம் வச்சீங்க, 10 டிமாண்ட் எல்லாம் வச்சீங்க. அதெல்லாம் ஒத்துக்கணும் அப்படின்னு வச்சு டிமாண்ட் பண்ணி தானே நீங்க கையெழுத்து போட்டீங்க ஒப்பந்தத்துல.
அப்படி ஏதாவது நீங்க இப்ப பாஜக கிட்ட டிமாண்ட் வச்சு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கீங்களா நீங்க? மிக குறுகிய காலத்துல எடுக்கப்பட்ட முடிவாக விட்டது. ஏன்னா சில குழப்பங்கள் இருந்தது. தமிழ் சமூகத்துடைய பயனை விட உங்களுடைய கட்சி நலன் சார்ந்த முடிவு முக்கியமா போச்சா அப்போ? இல்ல அது இது நேரடியாக குற்றச்சாட்டுங்க. நாங்கள் சொல்ல விரும்புவது, நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரலாக அன்புமணி என்னைக்கு இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா திரு ஐயநாதன் பதிவு பண்ணதுக்காக நன்றி சொல்லணும். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மொழியின் உரிமை குரலாக, தமிழ்நாட்டின் உரிமை குரலாக நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு நாங்க இருந்த எல்லா காலத்திலயுமே. அதனால எங்களை அனுப்புங்க, செயல்படுவோம். அதுதான் நாங்க சொல்றோம். நேற்று நைட்டு அவர் அறிவிச்சிட்டாரு, உங்க கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவிச்சிட்டாரு, காலையில வரப்போறாங்க, 10 மணி நேரம் டைம் இருக்கு, ஒரு 10 கோரிக்கையை டைப் பண்ணி வச்சு கூட பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க கூடாது, இதெல்லாம் இருந்தாதான் சொல்லியிருக்க முடியாதா என்ன? அதுக்கெல்லாமா குறுகிய காலம்? முக்கியமா நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீங்க பாஜக உறுதிமொழி வாங்கியிருக்கலாம் இல்லையா? நீங்க ஏன் வாங்க? இல்ல நான் சொல்லிட்டேன், அது வாங்கியிருக்கலாமே சார். அது முக்கியமான பிரச்சனை சார். அது நீங்க ஏதோ 10 டிமாண்ட் வச்சுங்க ஏடிஎம் கேட்ட, பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வச்சு வாங்கியிருக்கலாமே. பெரிய விஷயம் அதை பண்ணிருந்தீங்கன்னா இப்ப நீங்க 10.5% சொந்தம் கொண்டாடுறீங்கல்ல, அது மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நீங்க சொந்தம் கொண்டாடலாம் இல்லையா? ஏன் பண்ணல நீங்க அதை? இல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது திரு வாழப்பாடி ராமமூர்த்தி காவிரி பிரச்சனைக்காக ரிசைன் பண்ணாரு. அப்ப அவருடைய அட்வைஸ் எல்லாம் சொன்னாங்க, காவிரி பிரச்சனை இன்னும் 100 ஆண்டு இருக்கும், நீங்க இதுக்கு ரிசைன் பண்ண அரசியல் இருக்க முடியாது. நாம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான கோரிக்கை 1955 இருந்து இருக்குது, காக்கா கலைஞர் காலத்துல இருக்குது. ஒரே ஒரு தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னால் நடந்துவிடும் என்று நம்புகிற ஒரு நம்பிக்கையை பாராட்டுகிற பிரியன், அது என்னுடைய கோரிக்கை, அதுக்கான குரல் ஒலிக்கும். ஆனால் சிங்கிள் பாயிண்ட் டிமாண்டா வச்சு அரசியல் நாங்க அசை கூட முடியாது. ஏன் ஒரு 5-10 பாஜக கிட்ட டிமாண்டா வைக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? இன்னைக்கும் அரியலூர் ரயில் விபத்துக்கு ராஜினாமா பண்ண அழகேசனை பத்தி பேசிட்டு இருக்கோம் சார். நம்ம அது ஒரு மாரல் டெர்பிட்டு விடுது. ஆக்சுவலா தார்மீக ரீதியா பதவி விலகினார் அழகேசன். இன்னைக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க இந்த உறுதிமொழி வாங்கினா உங்களை பத்தியும் பேசுவோம். 10.5க்கு நீங்களும் ஒரு பங்குதாரன்றத எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது பண்ணினவர் எடப்பாடி, அதை பண்ணினவர் எடப்பாடின்றத சரி. ஒன்னும் இது கால அவகாசம்லாம் இருக்கு திரு செந்தில். இன்னும் உங்களுக்கு தொகுதியெல்லாம் ஒதுக்கல, தொகுதி ஒதுக்குறதுக்கு முன்பாக கூட நீங்க வாங்க முடியும் உறுதிமொழியெல்லாம், உத்தரவாதம்லாம் தர முடியும். திரு மணிகண்டன், சுதந்திரத்திற்காக போராடிய காந்திக்கு தான் மக்கள் அங்கீகாரம் கொடுப்பாங்க, மவுண்ட் பேட்டனுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு உதாரணம் சொல்றாரு திரு செந்தில். திரு ராமதாஸுக்கு தான் அந்த அங்கீகாரம் 10.5% இடஒதுக்கீட்டு, இபிஎஸ்க்கு அங்கீகாரம் இல்ல. மோசமான வார்த்தை. ஏன்னா 69% இடஒதுக்கீட்டை சட்டபூர்வமாக்கி 9 ஆண்டுகளை சேர்த்து அம்மா அவர்கள் பாதுகாத்தாங்க. சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. இன்றும் சொல்றேன், சமூக நீதிக்கு யாரும் பொறுப்பில்ல, அம்மா கொண்டவர் தான். அதுக்கடுத்து எடப்பாடியார் தான். அவர் 7.5 கொடுத்தாரு அந்த பள்ளி அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அதே மாதிரிதான் நீங்க ஏதோ ராமதாஸ் செய்ய சொன்னாலும் பள்ளிங்க, உண்மையில் வன்னியர் சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற அந்த விருப்பத்தோடு செய்யப்பட்டதுதான் அந்த 10.5. இப்ப நீங்க யார் பண்ணப்போ இப்ப தலைவருக்கு அப்ப ஏன் பாராட்டினீங்க? அப்ப ஏன் அந்த வார்த்தை சொல்லல? அப்போ தேர்தலுக்கு நீங்க கூட்டணி அங்க வேணாலும் வைங்க, யாருக்கு வேணாலும் போங்க, நாணயம், அரசியல் நாணயம், நன்றி இதெல்லாம் வேண்டும். அந்த மக்கள் இருக்காங்க, இந்த வன்னியர் சமுதாய மக்கள், பாட்டாளி சொந்தங்கள் நன்றியோடு நன்றி சொல்றாங்க சார். உங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, எடப்பாடியார் வந்தால்தான் மீண்டும் இது போன்ற சமூக நீதி இந்த நாட்டில் கடைபிடிக்கப்படுங்க. வெறுமனே பேசலாங்க, சட்டமாக்குறதோ நடைமுறைப்படுத்துறதோ ஆட்சி வந்தா மட்டும்தான் முடியும். 5% வாக்குள்ள பாஜகவோடு இணைந்து கொண்டிருக்கிற பாமக என்றைக்கும் ஆட்சி வராதுங்க. சரி, இபிஎஸ்க்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு பாஜக கூட்டணியை விட அதிக சதவீத வாக்குகளை பெற்று தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய அந்த வாய்ப்பு இருக்கு. இப்போ அது ரெட்டலையில எல்லா கட்சியும் திமுக பாஜக மறைமுகமாக அதிமுக வீழ்த்தணும் முடிவு பண்ணாங்க. உண்மையை சொன்னா பாமகவே திமுக குடும்பத்தோடு பேசி இந்த முடிவெடுத்தான்னு சொல்றாங்க. உண்மை சொன்னா இவருடைய மீது நம்பிக்கை என்பது அரசியல் கிடையாதுங்க. இங்க பேசுவாங்க, காலம் அங்க போயிருவாங்க. ஒண்ணு இல்ல, அதிமுக கூட்டத்தில் இருக்கும் போது கலைஞர் வீடு போய் பச்சரி கொடுக்க போய் கூட்டு வச்சுதான். அதனால வன்னிய மக்கள் பாவங்க, பரிதாபத்துக்குரியவர்கள், அவர்களை கைது பெற வேண்டும் என்பதுதான் அதிமுக நோக்கம். அதற்காக அதிமுக போராடும்.
ஒட்டுமொத்த 1 இயரும் சொன்னா கேட்பாங்களா? எங்கேயுமே இல்லைங்க. சரி, 1 இயர்ல கொண்டு வந்து பிரதிநிதியும் அல்ல. எந்த சாதி மதத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்டு மக்கள் ஓட்டே போடுறாங்க. இப்போ எடப்பாடியார் வந்து கடந்த தேர்தல் அம்மா இருக்கும் போதே 10 தொகுதியில அதிமுக வென்றதுங்க. நிறைவு பகுதியில் இருக்க 2 விருந்தினர்கள் திரைமறைவு அரசியல் அதிமுக ஈடுபடாதுங்க. பாமகவோ பாஜகவோ செய்யட்டும், மக்கள் பாத்துக்குவாங்க. சரி, திரு ஐயநாதன், இந்த பாஜக பாமக கூட்டணி ஏடிஎம்கே தலைமையிலான ஒரு பெரிய கூட்டணி அமையறதுல இருக்கக்கூடிய சிக்கல் திமுக கூட்டணிக்கான சாதகத்தை தானே இது ஏற்படுத்தி கொடுக்கும் களத்துல? ஆமா, அப்படிதான் ஏற்படுத்தும். இப்ப நம்மளாம் இவ்வளவு பேர் இருக்கிறோம். இவ்வளவு பேருக்கு தெரிஞ்ச அரசியல் எல்லாம் விட ஒரு முதிர்ச்சியான பன்மடங்கு அரசியல் நாலேஜ் உள்ளவர் தான் ஐயா ராமதாஸ். அப்போ ஒன்று கத்துலாம் கொடுக்க வேண்டும். அப்போ தன்னுடைய கட்சிக்காக, இந்த மக்களுக்காக எது சாதகத்தன்மை, எந்த கட்சி கொடுக்கும் நம்ம கூட்டணி சேர்ற கட்சி அப்படின்றதுலாம் அவருக்கு இருக்கும். அதனாலதான் நான் கேட்கிறேன், எந்த இடத்துல இந்த பாஜக ஒருவேளை இந்த முடிவு முன்முடிவோடு அணுகப்படுதா? ரிசல்ட் வரைக்கும் இல்ல, அது அவங்க தான் விளக்கணும். ஏன்னா இந்த மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க தான் பேசணும், நீங்க தான் போக போறீங்க. நம்ம ஊடகத்துல உட்காந்து இங்க பேசிட்டு இருக்கிறோம், அவங்க தான் போய் பேச போறாங்க. எந்த பாமக வந்து ஒரு டார்மெண்ட் பார்ட்டி கிடையாதுங்க. தேர்தல் வந்து வீழ்ச்சிக்கிற கட்சியெல்லாம் கிடையாது. துறவுட்டு பாருங்க, அது ஒரு பட்ஜெட்டை கொடுக்குது, அது ஒரு போராடுது, கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்துது. அது ஈழத்தமிழன் கஷ்டப்பட்டாலும் சரி, இங்க இருக்கிற தமிழன் கஷ்டப்பட்டாலும் அது போடுறது. எம்ப்ளாய்மெண்ட் விஷயத்துல இது பண்ணுது. அங்க போயிட்டு யார் நின்னது? என்எல்சியில அதிகமா நின்னது யாரு? அன்புமணி ராமதாஸ் தான் போயிட்டு நின்னாங்க, போறேன்னாரு. எந்த இடத்துல பாஜக இவங்க நின்ன கொள்கைகள்ல, இவங்க நின்ன கோட்பாடுகளுக்காக, இவங்க வைத்த கோரிக்கைகளுக்காக எந்த இடத்துல பாஜக நின்னுச்சு இவங்க சொல்றாங்கன்ட்டு? ஒருவேளை எதிராக நிக்காதனால கூட்டணிக்கு போயிட்டாங்களோ? எங்க அவங்க சொல்லட்டாத அப்படி ஒன்று கணக்கு இருக்க முடியாதுங்க. ஒரு சாதகத்தன்மை இருந்ததுன்னா தான் நீங்க கெயின் பண்ண முடியும். நீங்க கூட்டணி போட்டுட்டீங்க அப்படின்றதுக்காக வந்துடாது. அதைத்தான் வேறு விதமா பேசுறாங்க. நீங்க பண்ணீங்கன்னா கூட ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாதுன்றாங்களே. அது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எடுத்த முடிவு அந்த வாக்காளர்கள் மத்தியில கன்வின்சிங்கா இல்ல அப்படின்றதுதான். அந்த விடயத்தை பாஜக சித்தாந்தமே இரவோடுக்கு எதிரானதாங்க. மறுக்க முடியுங்களா? அப்போ இதை பத்தி எல்லாம் பேசிட்டாங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நான் இடஒதுக்கீடை அமல்படுத்துவேன் எடப்பாடி சொன்னாங்களா? அவ பாமக உறுதி வாங்கிச்சா? அப்ப அதெல்லாம் பண்ணாம எந்த நோக்கம் பாருங்க. உண்மையை சொன்னா ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்பதை தாண்டி வாங்குவாங்க. திரு ராம்கி, இது திமுக கூட்டணிக்கான சாதகம். ஏன்னா ஓட் டிரான்ஸ்பர் நடக்காத பட்சத்துல இது திமுக கூட்டணிக்கான சாதகமாக களத்துல எதிரொலிக்கும் அப்படின்னா என்ன இதுல ஸ்ட்ராட்டஜி என்ன இந்த கூட்டணி அமைச்சதுல? இதுல வந்து நிச்சயமா திமுக கூட்டணி தான் லீடிங்ல இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ இந்த கூட்டணியோட வாக்குகள் எந்த அளவு எந்த கூட்டணிக்கு குறையுதோ அது வந்து திமுகவுக்கு தான் வந்து சாதகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணி கணக்குகளை சறுக்கி இருந்தாலும் இன்னும் வந்து எடப்பாடி அவர்களுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்கிறதா நான் பார்க்குறேன். என்னென்னா நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ திமுக வந்து தென் தமிழகத்தில் 3 இடங்கள் தான் போட்டிடுது. 10 தொகுதியில் 3 தொகுதி தான் போட்டிடுது. இதே இப்போ பாஜக கூட்டணியில் பெரும்பாலான வட தமிழ்நாட்டு இடங்களில் வந்து பாமக தான் நிற்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 கூட்டணியுமே, திமுக கூட்டணி ரெண்டுமே வந்து ஒரு ஜாதி மத கணக்கில் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. இப்போ வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான கேண்டிடேட்ஸை ஃபீல் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து களம் வந்து மாறத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் பார்க்குறேன். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கேண்டிடேட், அப்புறம் கேண்டிடேட் தான் ஒரு கீ எங்க சொல்லுவோம். அது ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டர். ஒரு நல்ல கேண்டிடேட், ஒரு அதாவது பெரும்பான்மை சமூகம் இல்லாமல் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஐ மீன் இப்போ இதிலே சொல்கிறேன், ஒரு யாருமே இது வரைக்கும் போட்டியிடாத சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் கூட நிறுத்தினாங்கன்னா அந்த கணக்கின் அடிப்படையில் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா நான் பார்க்குறேன். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா திரு பிரியன்? தென் மாவட்டங்களில் 3 இடங்களில் திமுக நிற்கிறதுனால ஏடிஎம்கேக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு, வட மாவட்டங்களில் பாமக நிற்கிறதுனாலையும் ஒரு ஸ்கோப் இருக்கு. போன வாட்டியே அப்படிதான் நின்னாங்க, தோத்து தானே போனாங்க. 2019 பாஜக எத்தனை இடத்துல நின்னாங்க? சிவகங்கையில் நின்னாங்க, ராமநாதபுரத்தில் நின்னாங்க, தூத்துக்குடியில் நின்னாங்க, தோத்தாங்க இல்லையா 3 இடத்துல, கன்னியாகுமரியில் நின்னாங்க, தோத்தாங்க இல்லையா? பாஜக தோத்தாங்க இல்லையா? அங்கெல்லாம் என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைச்சது? ஸோ திமுக நிற்கிறதோ இல்லை திமுக கூட்டணி கட்சிகள் நிற்கிறதோ வந்து ஒரு விஷயம் இல்லை. என்ன பிரச்சனைன்னா, திமுக அணிக்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா 3 காரணம் தான் சார், சிம்பிளான காரணம். அந்த கூட்டணி காம்பேக்டாக இருக்குது, அதற்கு எதிரான ஓட்டுகள் வந்து 3ஆக பிரியுது ஆக்சுவலாக வந்து. 2வது திமுக வந்து விமன் சென்ட்ரிக்காக வந்து பல திட்டங்களை கொண்டிருக்கு. அதுக்கு வந்து ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருக்குது. அந்த ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் தோல்வியடைகிற அளவுக்கு இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி பாஜக இருந்த கூட்டணியில் பாமக 4 தடவை இருந்திருக்கு மொத்தம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில். இப்போவும் கூட்டணியில் இருக்காங்க, ஒவ்வொரு எலெக்ஷனையும் மாற்றிக்கிறாங்க. ஆனால் 26 வந்து நாங்கள் தனியாகவே எங்கள் தலைமையில் அமைப்போம்னு அன்புமணி ஒரு சொல்லியிருக்கார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கேள்வி என்னென்னா, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருக்கிற நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிற நீங்கள் இந்த எலெக்ஷனில் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற ஒரே காரணத்தினால பாஜகனால தான் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் கட்டமைக்க முயன்றீங்கன்னா அது பாமகவோட பாலிசிக்கு முற்றிலும் விரோதமாக இருக்கும்.
அதனால நீங்க இந்த எலெக்ஷன்ல நீங்க சந்திங்க பாஜகவோட. ஆனால் அதுக்காக பாஜக தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம், அவங்க கூட சேர்ந்தாதான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாமகவோட கொள்கைகளுக்கு கம்ப்ளீட்டா மாற்றமான ஒரு மாறுதலான இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த புள்ளியிலிருந்தே விவாதத்தை கட்டமைப்போம். திரு செந்தில், நேரம் இல்லாதனால நிறைவு செய்யறோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.